Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. எல்லாத்தையும் நோடியோட விட்டுடுதே. இப்ப கமலஹாசன கதையை முடிச்சாச்சு, புதுசா ஒரு ஆள் வரணும். அதனால விஜயை கூட்டிட்டு சொல்லி அவர் எதிர்க்கிறது நான் திமுகவை தான் எதிர்ப்பேன், பாயாசம் பால்கோவா என்ன கூட்டம் எது, திமுக சொல்றதையே திருப்பி சொல்லிட்டு ஆனா நான் திமுகவை எதிர்க்கிறேன். இந்த மாதிரியான ஒரு போலி நாடகத்தை எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. ஒருவேளை அதிமுகவும் தாவேகாவும் சேர்ந்திருந்தா அப்ப அது ஜெயிக்கக்கூடிய ஒரு கூட்டணியா மாறி இருக்கும் இல்லையா? கேள்வி முழுக்க முழுக்க யூகத்தின் அடிப்படையில் தான் இருக்கு. ஒருவேளை சேர்ந்திருந்தால் ஆடிட்டர் குருமூர்த்தி சார் சொல்றாரு, நான் சம்பந்தப்பட்டவற்றை கேட்டுட்டு பிறகு கலாட்டா செய்து நம்ம நேர்காணல்ல அவர் அதை பத்தி பேசியிருக்காரு. நீங்க பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்டு கண்டிப்பா நான் கேட்கிறேன். நாம் தமிழரை உள்ள கூட்டணிக்குள்ள கொண்டு வரக்கு பாஜக யோசிக்குது. நாம் தமிழர் மட்டுமல்ல, தாவேக்க வந்தாலும் ஓகே தான் நீங்க தலைவர் பேசிருக்கு. தாவேக்காவை கொண்டு வந்ததே திமுக தான் சார் சொன்னாங்க. நடிகராக இருந்து ஒரு பீக்ல இருக்கும்போது ஒருத்தர் வராருன்னா அவர் நல்ல வழி காட்டணும். அதை எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அழைப்பு கொடுத்திருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணியும் பலமா இருக்கு, ஆனா அவங்களுக்கு எதிர்க்கிற அளவுக்கு இன்னும் பலம் இல்ல. அதனால மத்தவங்களுக்கு கூட சேர்த்துக்கிட்டா இன்னும் பலம் வந்துடும். ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் போது ஒரு அடிபணிஞ்சுதான் இந்த கூட்டணி. அறிவாலயத்துல முதலாம் தளத்தில் கலைஞர் அவர்களை மிரட்டி கொண்டு 63 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாங்கிய காங்கிரஸ் இரண்டாம் தளத்துல ரெய்டு நடந்தது இல்ல, அதனால இங்கேயும் நடந்ததுன்னு சொல்லுவாரு. இன்னைக்கு இருக்கிற நிலைமை அப்படின்னு பார்க்கும்போது தாவேக தலைவர் விஜய் அவர்கள் இப்ப தன்னிச்சையா இருக்கிற மாதிரி, தனித்து இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எப்பயுமே தனித்துதான் இருப்பார். அவர் நிலைமை அப்படிதான் ஆகுது. திடீர்னு முதலமைச்சர் ஆயிடுவார் இந்த கனவுல இருக்கிறாங்க. சார் இவ்வளவு கூட்டம் இருக்கு, ஆக மாட்டாரா? எங்க யாருக்கு கூட்டம் இல்லாம இருந்துச்சு? என்ன கருமாந்திரம் ஆகிட்டு போட்டு அதுல எங்களுக்கு என்ன அக்கறை இருக்குன்ற வந்தா சேர்த்துக்குவீங்க. அதான் திரும்பவும் சொல்றேனே, தனியா போய் சிக்கிறாதையா அநாத பணமா போயிருவா, எங்க கூட வந்தோன்னா நாங்க அரவணைக்க தயாரா இருக்கிறோம் கூப்பிடுறாரு. அப்ப எனக்கு இல்ல சரி, டிவிக்கே எதுலையும் சமரசம் செய்யாது. ஆனா மக்களுடைய நலனுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா நாங்க சமரசம் செய்வோன்ற பொருள்படும் விதமா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. வேல் கருணாநிதி ஸ்டாலினா அதை சொல்றதுக்கே அவருக்கு 1.5 வருஷம் அது ஒரு பேரை சொல்றதுக்குன்னா பயமான்னு கேட்டனால நீங்க தானே கேட்டீங்க வச்சுக்குங்க அப்படின்னாரு. அவள் போலதான் செயல்படுவார் அப்படின்னா இப்ப விஜய் அவர்கள் திரும்ப சினிமாக்கு போயிடுவாருன்னு சொல்ல வரீங்க. திரும்பி சினிமாக்கு போறாரோ இல்லையோ திமுக சார்பில் ஒரு எம்பி வாங்கிடுவாரு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். உங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னைக்கு நிலவரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சார், தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு, அதுக்கான சூழல் அப்படின்னு இப்போ திமுக கூட்டணிகள், அதிமுக பாஜக இப்படின்னு ஒரு கூட்டணி, இதுக்கப்புறம் நாம் தமிழர் தாவேகா அப்படின்னு இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் சார். எவ்வளவு பலம் பொருந்திய அணியா இருக்கு பாஜக அதிமுக கூட்டணி? பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வந்த பிறகு இன்றைக்கி ஒரு பெரிய தலைவலியாக திமுக உளறி கொண்டு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதாவது இயல்பாக ஒரு தேர்தல் வெற்றினா நாங்கள் கூட என்ன சொன்னோம், ஒரு 543 பாராளுமன்ற தொகுதியில் இருக்குன்னா நாங்கள் ஒரு 400ஐ தொடுவதற்கு முயற்சி செய்வோம் அப்படின்ட்டு ஒரு இலக்கு வச்சு வேலை செஞ்சோம். எங்களுடைய குரலாக கூட அது இருந்தது. ஆனால் இவர்கள் என்ன பேசுகிறாங்க, ஐயா ஸ்டாலின் என்ன பேசுகிறாருன்னா 234லையுமே நாங்கள் ஜெயிச்சிருவோம் போல இருக்கு அப்படின்னா, இது பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகமே இருண்டு போச்சுன்ற மாதிரி இது எவ்வளோ பெரிய பேதமையான பேச்சு. அப்படி நடக்குமா? அப்படி ஏதாவது நிதர்சனம் இருக்குதா? அதனால் இவர்கள் தங்களுடைய உள்ளூர் இருக்கிற அச்சத்தை, பயத்தை, உதறலை மறைப்பதற்காக வெளியில் பில்டப்பாக பேசணும்னு முடிவு பண்ணி தான் இந்த மாதிரி பேச்சுக்களை பேசுகிறாங்க. இயல்பில் பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிணைந்த பிறகு மிகப்பெரிய பலமாக கட்சியுடைய காரியகர்த்தாக்களில் இருந்து 2 கட்சி பிளஸ் அதனுடைய கூட்டியில் இருக்கிற NDA அலைன்ஸ் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இன்னும் வேகமாக தங்களுடைய செயல்பாட்டை அதிகமாக்கி இருக்கிறார்கள். நம்பர் 1. இரண்டாவது, இந்த கூட்டணி வந்த பிறகு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஏன்னா மக்கள் வாக்களிக்கும் பொழுது தமிழக மக்கள் மனநிலை எப்படி இருக்கும்னா, ஜெயிக்கிறதுக்கு வாக்களிக்கணும், நம்ம ஓட்டு வீணா போயிடக்கூடாதுன்னு இயல்பா நினைப்பாங்க சாதாரண பாமர மக்கள். இன்றைக்கு என்ன நம்பிக்கைன்னா, இந்த திமுகவை பிடிக்கல, ஆனால் திமுகவை எதிர்த்து நிற்கிறவர்கள் எல்லாம் பிரிந்து கிடக்கும் பொழுது ஐயோ நம்ம வாக்கு வீணாக போய் விடுகிறதே அப்படின்னு நினைச்சாங்க. இன்னைக்கு நம்பிக்கை வந்திருக்கு. ஒரு பலமான கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இணைந்திருக்கிறது. நிச்சயமா அந்த கூட்டணிக்கு நம்ம வாக்களிக்க வேண்டும் என்று பாமர மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். மூன்றாவது, திமுக ஒரு சதி வேலை ஒவ்வொரு தேர்தலுக்கும் செய்யும். கடந்த முறை ஒரு சதி வேலை செய்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு நடிகரை களமிறக்கி விட்டு திமுகவுக்கு எதிரான வாக்குகள்லாம் அவர் பெருசாக திமுகவை எதிர்க்கிற மாதிரி ஒரு பில்டப் பண்ணி அந்த வாக்குகளை பிரிப்பதன் மூலமாக
எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சிக்கு வந்து விடக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தை மேற்கொண்டிருந்தார். அதனாலதான் கடந்த காலத்துல கமலஹாசனை களமிறக்கி விட்டாரு. அவர் டிவியில எல்லாம் தன்னுடைய டார்ச் லைட் வச்சு அடிப்பாரு, திமுகவுடைய ஊழலை பத்தி பயங்கரமா பேசினாரு. அப்படியே ஒரு அசிங்கம் கேவலம்லாம் திமுக கொதிச்சு போனாரு. எலெக்ஷன் முடிஞ்சதுமே ஒரு எம்பி சீட்டுக்காக அவர் பேரம் பேசி ஆளை தூக்கிட்டாங்க அறிவாலயத்துக்கு. இன்னைக்கு வந்து பூனை மாதிரி அவர் பதுங்கி இருக்கிறார். அப்போ என்ன நடந்துச்சு? அதில் பிரிக்கப்பட்ட ஓட்டுக்களை கணக்கு பார்த்தால் நிறைய இடங்கள் அதிமுக வெற்றி பெற வேண்டிய இடங்கள் எல்லாம் தோல்வி பெற்று இருக்கிறது. இது ஒரு அடிப்படையை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு என்ன பார்க்குறாங்கன்னா, இப்போ கமலஹாசன கதையை முடிச்சாச்சு, புதுசாக ஒரு ஆள் வரணும், அதனால விஜயை கூட்டிட்டு வான்னு சொல்லி திமுகவுடைய பி டீமா விஜயை வைத்து அவர் என்ன பண்றாரு? அவர் எதிர்க்கிறது நான் திமுகவை தான் எதிர்ப்பேன், பாயாசம் பால்கோவா அப்படின்னு எதையாச்சும் ஒன்று பேசிக்கிட்டு அவர் எதிர்க்கிற சூழல் இருக்கு. ஒரு கட்சியை நீங்க எதிர்க்கணும்னா உங்களுக்கு ஒரு தனி சித்தாந்தம் இருக்கணும், தனி கொள்கை இருக்கணும், உங்களுக்கான தனி தலைவர் இருக்கணும். அப்படிலாம் இருந்தால் தானே ஒரு கட்சியை எதிர்க்க முடியும். உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு? திரு விஜய் அவர்களுக்கு ஒரு மண்ணாங்கட்டி கொள்கையும் கிடையாது. நீட்டை திமுக எதிர்க்கும், இவரும் எதிர்த்துருவாரு. மும்மொழி கொள்கையை திமுக எதிர்த்தா இவரும் எதிர்ப்பாரு. ஆளுநர் வந்து ஆட்சியை அடக்குமுறை செய்கிறாருன்னா இவரும் ஆளுநர் இந்த மாதிரி அடக்குமுறை செய்கிறாருன்னு பேசுவாரு. மத்திய அரசுக்கு எதிராக திமுக பேசினா இவரும் மத்திய அரசுக்கு எதிராக நான் அதை விட அதிகமா பேசுறேன் பாத்தியான்னு காட்டுவாரு. அதை தாண்டி சிஏவை திமுக எதிர்த்தால் இவரும் எதிர்ப்பாரு. வக்ஃபு திருத்த சட்டத்தை திமுக எதிர்த்தா இவரும் எதிர்ப்பாரு. திமுகவிற்கு ஆதர்ச நாயகனாக அண்ணாதுரை இருந்தா அதே மாதிரி தான் விஜய்க்கும் ஆதர்ச நாயகன் அண்ணாதுரை. அதே மாதிரி திமுகவுக்கு பெரியார் வந்து ஆதர்ச நாயகனா இருந்தா அதே மாதிரி விஜய்க்கும் அவர் தான் ஆதர்ச நாயகனா பெரியார் வச்சுக்குவார். என்ன கூத்துங்க இது? உங்களுக்குன்னு எந்த கொள்கையும் இல்லாம எந்த சித்தாந்தமும் இல்லாம திமுக சொல்றதையே திருப்பி சொல்லிட்டு ஆனா நான் திமுகவை எதிர்க்கிறேன். இது மாதிரியான ஒரு போலி நாடகத்தை எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. அதனால வாக்குகளை பிரிப்பதற்கு கமலஹாசன் முதல் தேர்தலில் பயன்பட்டார். இந்த இரண்டாவது தேர்தலில் விஜய் பயன்படுத்தப்படுவார் அப்படின்றதுதான் இயல்பா தெரிகிற விஷயம். மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எஸ், நீங்க சொல்றீங்க சார் இந்த மாதிரி ஒரு கணக்குகள்லாம். ஆனா இன்னொரு விஷயத்தையும் பேசுறாங்க. அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி பேசினாங்க, அதுல டிமாண்ட் வந்து அதிகமா இருந்தது, அதனால வந்து அந்த கூட்டணி அமையல, கால சூழ்நிலையினால அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வந்து சேர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா, ஒருவேளை அதிமுகவும் தாவேக்காவும் சேர்ந்து இருந்தா அப்ப அது ஜெயிக்கக்கூடிய ஒரு கூட்டணியா மாறி இருக்கும் இல்லையா? உங்க கேள்வி முழுக்க முழுக்க யூகத்தின் அடிப்படையில் தான் இருக்கு. ஒருவேளை சேர்ந்திருந்தால், அவர்கள் கூட்டணி பேசியிருந்தால், இவ்வளவுதான் அவர்கள் கேட்டிருப்பார்கள். இது எல்லாமே வந்து யூகம், எதுவுமே உண்மை கிடையாது. ஆடிட்டர் குருமூர்த்தி சார் சொல்றாரு இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் அவருமே பேசியிருக்காரு, இந்த மாதிரி பேசப்பட்டது அப்படின்றது. தாவேக்காவும் அதிமுகவும் இணைவதற்கான பேச்சு நடத்தப்பட்டதுன்னு ஐயா குருமூர்த்தி சொன்னதாக நான் கேட்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. அப்படி ஏதாவது இருந்தா நீங்க கொடுங்க, நான் அவர்கிட்டே போய் கேட்கறேன். ஏன்னா நான் அப்படி கேட்காத பார்க்காத ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க என்பதற்காக என்னால் நம்ப முடியாது. அப்படி ஒரு தரவு இருந்தா கொடுங்க, நான் அவரிடத்தில் நேரடியாக போய் கேட்கிறேன். ஏன்னா ஒரு செய்தியை சொன்னால் சொன்னவருடைய நோக்கம்னு ஒன்று இருக்கும்ல, அதை அவர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணுமே தவிர அவர் அல்லாத இன்னொருத்தர் வந்து அதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் பண்ண முடியாது. மத்திய அரசு ஒரு செய்தியை சொல்லுகிறதுனா மத்திய அமைச்சர் தான் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். அதுக்கு வந்து கீழே இருக்கிற திமுக காரர் ஒருத்தர் விளக்கம் கொடுத்தாருன்னா அதை ஏற்றுக்க முடியுமா? முடியாது இல்லையா? அது மாதிரி அப்படி ஒரு செய்தி இருக்குமே, ஆனால் நான் சம்பந்தப்பட்டவர்கிட்ட கேட்டுட்டு பிறகு கலாட்டா செய்தியில நான் பேசுறேன். ஒரு நேர்காணல்ல அவர் அதை பத்தி பேசியிருக்காரு, நீங்க பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்டு. கண்டிப்பா நான் கேட்கிறேன். இப்போ இன்னொன்னு, திருமாவளவன் அவர்கள் மேடையில வெளிப்படையாவே பேசுறாரு, அதிமுக வந்து தாவேக்காவினுடைய கூட்டணி கதவுகளை நான் மூடிட்டேன் அப்படின்றது, அதிமுகவினுடைய கூட்டணி கதவுகளையும் நான் மூடிட்டேன்னு குறிப்பா சொல்லும்போது, அதிமுக வந்து எங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரணும், நிறைய அமைச்சர்கள் கொடுக்குறேன், கணிசமான அமைச்சர்கள் கொடுக்குறேன்னு பேசியிருக்காரு. அப்ப இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா இது பொது வெளியிலேயே அவர் பேசியிருக்காரு. அவர் தானே பேசியிருக்கிறாரு, அதிமுக வந்து பதில் அளிக்கல. அவர் நிறைய பேசுறாருங்க. அவர் பேசின அதிமுக அவர் பேசின எல்லா விஷயத்திற்கும் என்னைக்காச்சும் தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் பதில் கொடுத்திருக்கிறாரா? நீங்க ஏதாவது பாத்திருக்கீங்களா? ஒரே ஒரு செய்தியாவது, இவ்வளவு காலம் பேசுறாருல, ஒரே ஒரு செய்திக்காவது இந்த மாதிரி திரு சீமான் பேசியிருக்கிறாரு, அது என்னுடைய பதில் என்ன அப்படின்னு ஒரு திமுகவுடைய தலைவர் அவர் பதில் கொடுத்திருக்கிறாரா? இல்ல. அவர் என்ன வேணாலும் பேசலாம், அவர் வாய் இருக்கு, மைக் இருக்கு, பேசுறாரு, அதுக்கெல்லாம் பதில் கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி இவர் பதிலுக்கு அவருடைய பேச்சுக்கு பெருசா ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைச்சிருக்கலாம். அதனால பெருசா பதில் கொடுக்கல. நயினார் நாகேந்திரன் அவர்கள் பொறுப்பேற்றுக்கிட்ட உடனேயும் பேசும்போது நாம் தமிழர் கட்சி வரணும் அப்படின்ற வேண்டுகோளை வைக்கிறாரு, விருப்பம் இருக்கு எங்களுக்கு அவங்களும் வரணும்னு. நாம் தமிழரை வந்து உள்ள கூட்டணிக்குள்ள கொண்டு வரக்கு பாஜக யோசிக்குதா? நாம் தமிழர் மட்டுமல்ல, தாவேக்க வந்தாலும் ஓகே தான் எங்க தலைவர் பேசியிருக்கிறார். தாவேக்காவை கொண்டு வந்ததே திமுக தான் சார் சொன்னீங்க. அதை தான் நானும் சொல்றேங்க. அந்த பலியாக வேண்டாம் திரு விஜய் அவர்கள், அந்த சூழல்ல சிக்கிர வேண்டாம் அப்படின்ற நல்லெண்ணத்துல ஒரு நாடு நல்லா இருக்கும்னா எங்களோட வந்து சேருங்க அப்படின்னு நல்லதுக்கு கூப்பிடலாம்ல. நீ போய் பலியாயிரதப்பா, தற்கொலை செஞ்சுக்காத, சூழல்ல போய் சிக்கிக்காத அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணலாம் இல்ல. அதை இன்றைக்கு பாஜக தாவேக்காக்கும் பண்ணுது,
அதே மாதிரி நாத்தாக்காவுக்கும் பண்ணுது. இன்னும் எத்தனை நபர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கணும். ஏனென்றால் திமுக என்ற ஒரு நாசகர சக்தியை தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது. அதற்காக வாக்குகள் பிரிந்து விடாமல் ஒன்று சேர்ந்து பலத்தோடு எதிர்க்க வேண்டும். அந்த எதிர்ப்பு என்பது இனி திமுக தமிழகத்தில் காலூன்ற முடியாது என்ற மனநிலை வர வேண்டும் என்றால் அதற்கான ஒரு கட்டமைப்பை ரெடி பண்ணணும். எல்லாருக்கும் நாங்கள் ஒரு அன்பான அழைப்பை கொடுக்குறோம். அந்த அழைப்பு என்பது ஜனநாயக ரீதியாக கொடுக்கறதுல எந்த தவறும் இல்லை. அந்த அடிப்படையில் திரு விஜய் அவர்களையும் நீங்கள் திமுக பின்னால் போய் மாட்டிக்காதீங்க, திமுக எதிர்ப்பு நினைத்து நீங்கள் தனியாக அனாதைய தேர்தலில் நின்று பிறகு தேர்தல் தோல்விக்கு பிறகு ஒரு பரிதாபகரமான முடிவெடுப்பதற்கு முன்னால் நீங்கள் சரியான நேரத்தில் வந்திருக்கிறீங்க. அதுவும் ஒரு நடிகராக இருந்து ஒரு பீக்கில் இருக்கும்போது ஒருத்தர் வராருன்னா அவர் நல்ல வழி காட்டணும். அதே எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அழைப்பு கொடுத்திருக்கிறார். இது பொதுவான அழைப்பு. யாரெல்லாம் ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வேண்டும், ஊழலை ஒழிக்க வேண்டும் நினைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக பாஜகவின் அழைப்பை ஏற்கலாம். இப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? திமுக கூட்டணி கட்சிகள் பலமா இருக்காங்க, அதிமுக பாஜக கூட்டணியும் பலமா இருக்கு. ஆனா அவங்களுக்கு எதிர்க்கிற அளவுக்கு இன்னும் பலம் இல்லை. அதனால மற்றவங்களையும் கூட சேர்த்துக்கிட்டா இன்னும் பலம் வந்துடும். அரசியலை பொறுத்த வரைக்கும் பலம் பலவீனம் என்பதெல்லாம் ரெண்டாவது தான். ஆனால் எதிரிகள் வலுவாக இருக்கிறார்கள் என்ற ஒரு பிம்பம் இருக்கிறதா இல்லையா, அந்த பிம்பத்தை உடைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வேற, பிம்பம் கட்டமைக்கப்படுவது என்பது வேற. இன்னைக்கு திமுக என்னன்னா ஒரு பலமான கூட்டணி என்று கட்டமைத்திருக்கிறார்கள். அந்த கட்டமைப்பை உடைக்க வேண்டும் என்றால் தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த கட்சிகளும் அதிமுக பாஜகவுடைய அந்த கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறது என்றால் இந்த பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு உருவாகும். அப்போ அது இயல்பாக அவர்களுக்கும் அச்சத்தை ஏற்படுத்தும், தமிழக மக்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தும். அந்த நம்பிக்கையை விளைவிக்க வேண்டும் என்றால் அதற்கு இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பை எடுக்கணும். அதுதானே தவிர அவர்கள் வலிமையாக இருக்கிறார்கள்னா வலிமையாக இருந்ததுனால தான் வெற்றி பெற்றார்கள். இப்போ மீண்டும் அந்த வலிமை பெறக்கூடாது என்றால் அதை விட ஒரு பெரிய வலிமையை உருவாக்கணும்னு நினைக்கிறது தவறு இல்லையா? இப்போ முதல் நாள்ல இருந்தே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது ஒரு அடிபணிஞ்சு தான் இந்த கூட்டணி நடந்திருக்கு, இவங்க தமிழ்நாட்டை அடகு வைக்க போறாங்க பாஜக கிட்ட, அப்படியான நிர்பந்தத்துல தான் இந்த கூட்டணி அமைஞ்சதுன்னு திரும்ப திரும்ப பேசுறாங்க. அறிவாலயத்தில் முதலாம் தளத்தில் கலைஞர் அவர்களை மிரட்டி கொண்டு 63 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாங்கிய காங்கிரஸ் இரண்டாம் தளத்தில் ரெய்டு நடந்துகிட்டு இருந்தது. அப்போது யார் அடிபணிஞ்சா, யார் பயந்து போனா? அதனால இது மாதிரி சும்மா எதையாவது பேசணும் அப்படின்றதுக்காக பேசாம, இல்ல அதனால இங்கேயும் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. பேசணும் என்பதற்காக பேசாம அதிகாரப்பூர்வமான தகவல் இருந்தால் பேசலாம். இப்போ நான் சொன்னது அதிகாரப்பூர்வ தகவல். ஆனால் இவர்கள் பேசுவது சும்மா போற போக்கில் அப்படி ஒரு பயமுறுத்தலாம், அப்படிலாம் பணிஞ்சிட்டாங்க, பாஜக ஒரு கொடூரமான கட்சி. இல்ல அதுக்கான காரணம் இருக்குல்ல சார். இல்ல எதனாலன்னா சார், இப்ப பொதுவெளியில அமித்ஷா அவர்களுடைய சந்திப்பு நிகழ்த்திய பிறகு எடப்பாடி அவர்கள் பேசும்போது இன்னும் 6 மாசம் கழிச்சுதான் நாங்க அதை சொல்லுவோம், இப்போ ஒன்றும் கூட்டணிக்கு அவசரம் இல்லை அப்படின்னு சொன்னது உடனடியாகவே எல்லாமே பாத்தீங்கன்னா எவ்வளவு வேகமா நடந்தது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசவே இல்லைன்றது இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக கேட்கறது. நன்றே செய் அது இன்றே செய் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதை உடனே செஞ்சிருக்கிறாரு. நல்லது தானே, நல்லதையே நாளைக்கு தள்ளி போடணும்னு யோசிச்சிருப்பாரு, உடனே செய்யணும்னு நினைச்சிருக்கிறாரு. அதுதான் ஒருவேளை நிர்பந்தம் இருக்குமோ அப்படின்னு. அது நன்றே செய் அதை இன்றே செய்கின்றது திரு எடப்பாடி ஐயாவுக்கு மட்டும் சொன்னதா அல்லது தமிழர்கள் எல்லாருக்கும் சொன்னதா? எல்லாருக்கும் சொன்னது தானே. அப்போ அதை அவர் செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? ஏமா அவருக்கு மட்டும் சொன்னதாவே நீ ஏன் யோசிக்கிறீங்க? ஒரு நல்லதுன்னு நினைச்சா உடனே செய்ய வேண்டியது தானே. தமிழக மக்களுக்கு 6 மாசத்துக்கு பிறகு நம்ம இணைந்தால் அது ஒரு பெரிய கேப் ஆயிரும், அதை திமுக பயன்படுத்திடும், உடனே அந்த நல்லதை செய்யும் நினைச்சிருக்கிறாரு, செஞ்சுட்டாரு, முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ இதுல இன்னுமே நிறைய முரண் இருக்கிறதாவும் சுட்டி காட்டுறாங்க சார். அன்னைக்கு மேடையில அமித்ஷா அவர்கள் பேசும்போது கூட்டணி ஆட்சி என்ற பொருள்படும் விதமா தான் பேசியிருந்தாரு. ஆனா அதுக்கு அடுத்து எடப்பாடி அவர்கள் பேசும்போது கூட்டணி ஆட்சி எல்லாம் தமிழ்நாட்டுல இடமே கிடையாது, இங்க கூட்டணி ஆட்சி கிடையாது, வெறும் கூட்டணி மட்டும்தான். இதுல என்ன முரண் இருக்கு? அந்த பேச்சை நீங்க முழுமையா பார்க்கணும். திரு அமித்ஷா அவருடைய பேச்சை ஆரம்பத்தில் பேசும் பொழுது அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் இணைந்து ஆட்சியை உருவாக்குவோம் அப்படின்னாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா அதிமுக தலைமையில இணைந்து ஆட்சி மாற்றம் ஏற்படும் அர்த்தம். ஆனால் அதை தமிழ் மொழியாக்கம் பண்ணவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, இது ஒரு கூட்டணி ஆட்சியாக அமையும். இணைந்து என்பதும் கூட்டணி என்பதும் தமிழ்ல ரெண்டுக்கும் வேற வேற அர்த்தம் இருக்கு, ஆனா ஹிந்தியில ஒரே அர்த்தம் தான். அப்ப அவர் சொன்ன நோக்கம் வேற, இங்க தமிழாக்கம் பண்ணவர் சொன்ன வேற. அதை புரிந்து கொண்டு அதே இடத்தில் அமித்ஷா அவர்கள் மீண்டும் சொன்னார், அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும், பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக களத்தில் நிற்கும் அப்படின்னு ரெண்டாவது சொன்னதை மீண்டும் அதே இதில் அவர் தமிழ்ல மொழிபெயர்த்து சொன்னார். அதனால முதல்ல சொன்னதை எடிட் பண்ணி போடுறாங்களே தவிர அதன் முழுமையான செய்தியை பார்த்தால் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமையும், பாரதிய ஜனதா கட்சி அதை மிகச்சிறப்பாக வெற்றிக்கான உழைப்பை செலுத்தும், தேர்தலுக்கு பிறகு பேச வேண்டிய எந்த விஷயத்தையும் தேர்தலுக்கு முன்னால் பேச வேண்டிய அவசியம் இல்லை. எங்கதான் சார், ஏன்னா இன்னொரு கேள்வியும் பத்திரிகையாளர்கள் எழுப்புனாங்க. இந்த இடத்துல என்ன கேட்டாங்கன்னா,
இப்போ பொறுப்புக்கு வந்த பிறகு இல்ல ஆட்சி அமைந்த பிறகு பாஜகவிலிருந்து அமைச்சர்கள் இருப்பாங்களான்றதை வெளிப்படையா தான் கேட்டாங்க. அதுக்குதான் அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாரு, அது அந்த தேர்தல் முடிவெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பேசலான்னு. ஒருவேளை கூட்டணி மட்டும்தான்னா அப்படியெல்லாம் கிடையாது, எடப்பாடி அவர்கள் தலைமையில ஆட்சி மட்டும்தான் அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். தேர்தலுக்கு அப்புறம் நம்ம பேசலாங்கும் போதே ஓகே ஒரு நோக்கம் இருக்குன்றது அங்க வெளிப்படுது இல்லையா? பிறக்க போற குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு எப்போ நம்ம பேர் வைப்போம்? குழந்தை பிறந்து அது ஆரோக்கியமாகி ஒரு 7வது நாள்லயோ 3வது நாள்லயோ அந்தந்த ஒவ்வொரு மதத்தின் சடங்கின் அடிப்படையில் வைப்பாங்க. பிறக்கிறதுக்கு மேலே வயிற்றுல இருக்கும்போது உள்ள பிள்ளைக்கு பேர் வச்சிருவோமா? அதை பிறந்த நாள் கொண்டாடுவோம், சூஸ் பண்ணி வச்சுக்குவோம் இல்லையா சார்? சூஸ் தான் பண்ணுவோம், முடிவு எடுக்க மாட்டோம்ல. அதனால இன்னைக்கு குழந்தை இன்னும் பிறக்கல, குழந்தை பிறக்கிறதுக்கு நேரம் இன்னும் 11 மாசம். குழந்தை பிறக்கும் நம்பிக்கை வந்துருச்சு இல்ல சார்? கண்டிப்பா ஜெயிச்சிருவோம் நம்பிடுறோம்ல. கண்டிப்பாக. அப்போ ஆண் குழந்தைன்னா இந்த பேர், பெண் குழந்தைன்னா இந்த இப்ப முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. இல்ல ஒரு தோராயம். ஏன் அந்த தோராயம் போனா? அதான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்கள் யூகத்தின் பால் கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயத்தையே பேசுறீங்க, நாங்க நிதர்சன உண்மையை பேசுறோம். உண்மை எதுவோ இல்ல ஜெயிச்சா அந்த கணக்கு பேசுறோம். அப்படின்னா ஜெயிச்சா நம்ம அதை பத்தி பேசிக்கலாம், இல்லாட்டி பரவாயில்ல விட்டுறலாம். கண்டிப்பா. ஓகே. தேர்தல் அரசியல் என்பதை எண்ணிக்கையை வைத்து தானுங்க. அதனால வெற்றிக்கு பிறகுதான் எதையுமே பேசணுமே தவிர இப்பொழுது வெற்றி தான் அவசியம், அதை மட்டும் பேசுவோம். இந்த சூழல்ல இன்னைக்கு இருக்கிற நிலைமை அப்படின்னு பார்க்கும்போது தாவேக தலைவர் விஜய் அவர்கள் இப்ப தன்னிச்சையா இருக்கிற மாதிரி, தனித்து இருக்கிற மாதிரி தான் தெரியும். அவர் எப்பயுமே தனிச்சுதான் இருப்பார், அவர் நிலைமை அப்படிதான் ஆக போகுது. இல்ல அதுதான், அது எந்த மாதிரியான இம்பாக்ட கிரியேட் பண்ண போகுதுன்னு பாக்குறீங்க சார்? அவருடைய ரசிகர்கள் ரொம்ப கவலைப்படுவாங்க தேர்தலுக்கு பிறகு. ஏன்னா பரபரப்பா இருக்கிறாங்க, ஓடி போறாங்க, ஓடியாடுறாங்க, ரொம்ப குதிக்கிறாங்க, திடீர்னு முதலமைச்சர் ஆயிடுவார்ன்ற கனவுல இருக்கிறாங்க. சார் இவ்வளவு கூட்டம் இருக்கு, ஆக மாட்டாரா? ஏங்க யாருக்கு கூட்டம் இல்லாம இருந்துச்சு? கூட்டம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வெற்றி பெற்று வருவார்கள் அப்படின்னு இருக்கும்னா, புரட்சி திலகமாக நடிகர் திலகமா இருந்த நம்முடைய சிவாஜி கணேசன் ஐயா அவர் ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா? டி ராஜேந்தர் அவர்கள் ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா? கார்த்திக் ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா? கமலஹாசனும் ஜெயிச்சிருக்கலாமே. பெரிய கூட்டம்லாம் வந்துச்சு. கூட்டம் வேறு ஓட்டு வேறுங்க. நடிகர்கள்னா கூட்டம் வருவாங்க, அது ஓட்டாக மாறாது. ஓட்டாக எப்போ மாறும் அப்படின்னா, அவர் களத்திலிருந்து ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் களப்பணி செய்து மக்களிடத்துல மனங்களில் இடம் பிடித்து அப்படி வரணும். வெறும் புரட்சி தலைவர் வந்தார்னா புரட்சி தலைவர் நடிகராக உடனே அரசியலுக்கு அப்படியே நின்று ஜெயிச்சிட்டாரா? அப்படிலாம் கிடையாதுல்ல. திமுக கழகத்திலிருந்து, தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து, கட்சியினுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததிலிருந்து கடும் பணியாற்றி பிறகு வெளியே வந்த பிறகு அதே திமுகவில் இருந்த பல நபர்கள், உயர்மட்ட தலைவர்கள்லாம் ஒன்றிணைந்து வந்து அப்பையும் அவர் அரசியலுக்கு வர எண்ணம் கிடையாது. நீங்கள் வர வேண்டும் என்ற அழுத்தத்தின் காரணமாக வந்தாரே தவிர, விஜய் அப்படியா? யாரும் அழுத்தம் கொடுத்தாங்களா? தமிழக மக்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா? அப்படிலாம் கிடையாது. அவரா யோசிச்சாரு, அவரா வரன்னாரு. இப்போ அவரா வந்திருக்கிறார் என்றால் சில விஷயங்கள் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும், அதை தமிழக மக்கள் அவருக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் இருக்கு அப்படின்றதும் ஒரு பக்கம் நம்ம பார்க்கறோம் சார். அதை சாதாரணமாவும் எடை போட முடியாதுன்ற ஒரு பார்வையும் இருக்கு. இன்னொன்னு நீங்க சொன்னது போல அவங்களும் குறிப்பிடுறாங்க, எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்சு நம்ம எம்ஜிஆர் அவர்களை பாயிண்ட் அவுட் பண்றோம், சிவாஜி அவர்கள், அதே போல நீங்க சொன்ன மாதிரி டி ராஜேந்தர் அவர்கள், கமலஹாசன் அவர்கள், ரஜினி அவர்கள் உள்ளிட்ட இத்தனை படிப்பினை இருக்கு அவர் முன்னாடி. ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி இந்த ட்ராக்ஸ் எல்லாம் இப்படிதான் இருந்திருக்குன்னு அதையெல்லாம் அவர் லேர்ன் பண்ணாம வந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் என்ன நினைச்சிட்டு வராருன்றத நான் யோசிக்க முடியாது, அல்லது நான் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. கிடையாது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதே, இதெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் தெளிவுபடுத்தி வரணும்ன்றதுதான கணக்கா. விஜய் அவர்கள் என்ன கத்துக்கிட்டு வந்தாரு, அவர்களை பார்த்து என்ன படிப்பினை கற்றுக்கொண்டார், இல்லை என்ன கற்றுக்கொள்ள போகிறார், அது எங்களுக்கு அவசியமற்ற விஷயம். நாங்கள் தமிழக மக்களை ஆட்சி செய்ய வேண்டும், ஊழல் இல்லாத ஒரு அற்புதமான ஆட்சி மக்களுக்கு தரணும், வளர்ச்சியின் பால் கொண்டு போகணும்னு நினைக்கிறோம் தவிர விஜய் என்ன கத்துக்க போறாரு, இல்ல எப்படி அவரோட நிலைப்பாடு என்ன ஆக போகுது, கருமந்திரம் ஆயிட்டு போட்டு அதுல எங்களுக்கு என்ன அக்கறை இருக்குன்ற வந்தா சேர்த்துக்குவீங்க. அதான் திரும்பவும் சொல்றேனே, தனியா போய் சிக்கிறாதையா, அநாத பணமா போயிருவா, எங்க கூட வந்தோன்னா நாங்க அரவணைக்க தயாரா இருக்கிறோம் கூப்பிடுறாரு எங்க மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அப்ப இல்ல சார், இப்போ பரிதாபப்பட்டு ஆபத்துல சிக்காதன்னு கூப்பிடுறதுக்கும், இல்ல நான் அப்படித்தான் போவேன்னா சரி நீ என்னமாச்சும் போ அப்படின்னு ஒரு கட்டத்துல முடிவெடுப்பதற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதைத்தான் நாங்க சொல்றோம். திமுகவை நம்பி போயிடாதப்பா, இல்ல தனிச்சு நின்று தவிக்கிறாரு, உனக்கு முன்னாள் இவ்வளவு படிப்பினைகள் இருக்குன்றதை நாங்களும் சேர்த்து அட்வைஸ் பண்றோம். அவர் என்ன கற்றுக்கொள்கிறாரோ சேர்ந்து நாங்களும் கற்றுக் கொடுக்குறோம். கற்றுக்கொண்டால் நல்லது, இல்ல அவர் புறக்கணிச்சுட்டு நான் போறேன்னா தாராளமா போய்க்குங்க, எங்க வேணாலும் தனிச்சு நில்லுங்க, அனாதையை நில்லுங்க, நாங்க யாரும் வேணாம்னு சொன்னோம். ஒருவேளை கன்சிடர் பண்றாரா சார்? ஏன்னா கோயம்புத்தூர்ல சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் 2வது நாள் அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு, டிவிக்கே எதுலையும் சமரசம் செய்யாது, ஆனா மக்களுடைய நலனுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா நாங்க சமரசம் செய்வோன்ற பொருள்படும் விதமா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. சமரசம் செய்யணும்னா கணக்குப்படி பார்த்தா திமுகவோட சேர வாய்ப்பு இல்லை, இருக்கிறது இப்போ பாஜக அதிமுக கூட்டணி தான். ஒருவேளை இங்க வந்துருவாரோன்னு நிறைய கணக்குகள் பேசப்படுது, அப்படியா? அதாவது திரு விஜய் அவர்கள் பேசுவதை பெருசா நாம பொருள் கொள்ளக்கூடிய அர்த்தம் இல்லை. ஏன்னா ஒரு அரசியல்வாதினா ஒரு நேர்கொண்ட பார்வையை தன்னுடைய பதில் இருக்கணும், பேச்சு இருக்கணும்.
அவர் யார் தனக்கான எதிரின்னு சொல்லுவதற்கே 1.5 வருஷ காலம் எடுத்துக்கிட்டார். அது வரைக்கும் என்ன செஞ்சாருன்னா பாயாசம் பால்கோவா அப்பளம் இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தாரு தவிர அவர் 1.5 வருஷத்துக்கு பிறகுதான் அப்படித்தானே பேசுறாரு. நான் என்ன சொல்றேன்னா, பாசிசம்னா யார் பாசிசம், பாசிசம்னா எது பாசிசம், நான் எதிர்க்கிறேன் என்றால் எந்த பாசிசத்தை எதிர்க்கிறேன் அப்படின்னு அவர் பேசியிருந்தா அவர் வார்த்தைக்கு நம்ம ஒரு பதில் அளிக்கலாம். பாயாசம்னா அது சக்கரை போட்ட பாயாசமா, வெல்லம் போட்ட பாயாசமா, இல்லை முந்திரி போட்ட பாயாசமான்னு அவர் பேசியிருக்கணும். எந்த பாயாசம்னு சொல்லாமல் இருந்தவர்னா அப்போ அவருக்கு விவரம் பத்தலை. அவரை விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு 1.5 வருஷம் ஆச்சு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா அதை சொல்றதுக்கே அவருக்கு 1.5 வருஷம் ஆகுது. ஒரு பேரை சொல்றதுக்குன்னா இனி பிறகு அரசியலை கற்றுக்கொண்டு நாகரீகமான அரசியலை முன்னெடுக்க சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. கடைசி வரைக்கும் பயமான்னு கேட்டனால நீங்க தானே கேட்டீங்க வச்சுக்கோங்க அப்படின்னாரு. ஏங்க நான் என்ன கேட்கறேன்னா அதை டே 1 தான் கேட்டாங்க. அதாவது இது ஒரு சும்மா பேசுறதுக்குன்னு பேசுறது இல்லைங்க. நான் யாரை எதிர்க்கிறேன் என்ற நிலைப்பாட்டை மக்களுக்கு தானே சொல்லணும். பயம் இல்லைன்னா அன்னைக்கு முதல் நாளே சொல்லியிருக்க வேண்டியதானே. அவருக்கு நிர்பந்தம் ஏற்பட்டால் தான் பேசுவார். நிர்பந்தம் ஏற்பட்டால் தான் களத்துக்கு வருவார்னா நிர்பந்தமே இல்லைன்னா வரமாட்டார்ல. அதானே அதுக்கு அர்த்தம். அதனால் அதை பெருசாக நம்ம பொருட்படுத்த தேவையில்லை. இன்றைக்கு விஜய் அவர்களை மக்கள் தூக்கி கொண்டாடலை, ஊடகங்கள் தூக்கி கொண்டாடுகிறது. அதற்கு காரணம் திமுகவிற்கு எதிராக விஜய் இருக்கிறார் என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைத்தால் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை கமலஹாசன் எப்படி மாற்றினாரோ அந்த மாதிரி இன்னைக்கு விஜய் மாத்திருவாரு. மீண்டும் திமுகவை அரியணையில கொண்டு போய் உட்கார வச்சிடலான்னு திமுகவின் விசுவாசமிக்க சில ஊடகங்கள் வேலை செய்கிறது. அது நடக்காது. ஆல்ரெடி கமலஹாசன் ஒரு முன்னுதாரணமா மக்கள் பார்த்துருக்குறாங்க. ஒத்த எம்பி சீட்டுக்கு எத்தனை கத்துனாருன்னு. அதே இன்றைக்கு திரு விஜய் வருகிறார். இவரும் இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் வீரியமாக செயல்படுவார். அது முழுக்க முழுக்க திமுகவை எதிர்த்து இருக்கும். அது மக்கள் பார்த்து சிரிச்சுட்டு கடந்து போயிடுவாங்களே தவிர அவருடைய ரசிகர்களை நினைத்து உண்மையாகவே கவலைப்படுகிறேன். ஒரு நல்ல மாற்றம் வேண்டும் என்று அந்த ரசிகர்கள் நினைப்பது தவறல்ல. அதற்கு தகுதியானவரா விஜய் அப்படின்றத மட்டும் மக்கள் யோசிக்கணும். கமல் போலதான் செயல்படுவார் அப்படின்னா அப்ப விஜய் அவர்கள் திரும்ப சினிமாவுக்கு போயிடுவாருன்னு சொல்ல வரீங்களா சார்? திரும்பி சினிமாவுக்கு போறாரோ இல்லையோ திமுக சார்பில் ஒரு எம்பி வாங்கிடுவாரு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். உங்களுடைய அனுமானம் இல்லை, அனுமானம் என்பதை விட கடந்த கால நிகழ்வு கிடைத்த படிப்பினை. ஐயா கமலஹாசன் அப்படித்தானே வாங்கியிருக்கிறாரு. அவரை விட இன்னும் திமுகவை எதிர்த்த ஒரு நபரை நான் திரு விஜய் அவர்களை பார்க்கல. அவர் மிகப்பெரிய கோபத்தோடு பயங்கரமாக டைலாக்லாம் பேசுவார், தமிழ் நல்லா பேசுவார், நடிகர்களில் சிறந்த நடிகன். அந்த நடிகனே ஒத்த எம்பி சீட்டுக்கு மொத்தமாக விலை போயிட்டாருன்னு போது விஜய் அவர்கள் போக மாட்டாருன்னு என்ன ஆச்சரியம். இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இணைஞ்சிருக்கு சார் இது வரைக்கும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறது. ஆல்ரெடி எங்களுடைய கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கிறாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சி எங்களோடு தான் தேர்தலை சந்தித்தார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுகவில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வருவதற்கு முன்னாலே தேமுதிக ஒன்றிணைந்திருந்தார்கள். கடந்த காலத்தில் எங்களோட தேமுதிக ஒன்றிணைந்திருக்கு. இப்போ வந்துட்டாங்களா? இல்லை, இன்னும் அவங்க அறிவிக்கல. அடுத்த ஆண்டு தான் அவங்க அறிவிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவர்களும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் கூட இருக்கிற நிறைய கட்சிகள் இருக்கிறாங்க. அவர்கள் அனைவரையும் இணைந்து தான் நாங்கள் மேற்கொள்ளும். பாமக தான் சொல்லிட்டேன், கண்டிப்பாக எங்களோடு இணைந்து வருவாங்க. ஓகே, நிறைவா சார் இந்த 26 எலெக்ஷன் அப்படின்றது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில என்ன இந்த கணக்குகள் மாறும் அப்படின்லாம் பேசப்படுது. எவ்வளவு கடுமையானதா இருக்க போகுது அப்படின்னு பாக்குறீங்க? நிச்சயமாக தேர்தல் ரொம்ப எளிமையாக இருக்காது. அது நாங்கள் களத்தில் பார்க்கிறோம். குறிப்பாக சொல்லணும்னா திமுக பணபலத்தால் அடிக்க வேண்டும் என்று நினைக்கிறது. அதுக்கு தான் அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய்ன்னு சொல்லிட்டு பாதி பெண்களுக்கு மேலே தராமல் இருந்தாங்க. இப்போ இந்த தேர்தல் கிட்ட வரும் பொழுது அவர்கள் 1000 ரூபாய் கொடுக்குற விஷயத்தை பார்ப்பாங்க. போன முறை பொங்கலுக்கு 1000 ரூபா தராமல் ஏமாத்தினாங்க. இந்த பொங்கலுக்கு பார்த்தா 2000 ரூபா கொடுப்பாங்க. அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு திட்டங்களை எல்லாம் அறிவிப்பாங்க. வழக்கம் போல் போய் வாக்குறுதிகளை வெளியிடுவாங்க. அந்த வாக்குறுதிகள் கடந்த காலத்தில் சொன்ன அதே வாக்குறுதியாக இருக்கும். அப்போ மக்களை இப்படியெல்லாம் சொல்லி ஏமாற்றுவதற்கு ஒரு பெரும் முயற்சி எடுக்கும். பணபலம் இருக்கிறது, ஊழல் செய்த பணம் கையில் இருக்குது. ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுக்கறது கூட அவர்கள் தயங்க மாட்டாங்க. இதையெல்லாம் எதிர்கொள்வது பெரிய சவால். ஆனால் இந்த சவாலை நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். அதற்கு காரணம் ஒரு நேர்மையான ஊழலற்ற ஆட்சியை தமிழக மக்கள் விரும்புகிறார்கள். அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது எங்கள் கடமை. அதற்கான செயல் திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறோம். அடுத்த 1 மாதத்திற்கு பிறகு சீரிய முறையில் அந்த செயல் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது நிச்சயமாக இந்த வலிமையான போட்டியை எதிர்கொண்டு வெற்றி பெறுவோம். இதையும் தெளிவுபடுத்திட்டீங்கன்னா சரியா இருக்கும் சார். இப்போ நீங்க சொல்லும் போதும் எங்களுடைய கூட்டணிக்குள்ள அதிமுக வந்தாங்க அப்படின்னு பாஜக சொல்லும் போது எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க, அதிமுக சொல்லும் போது அதிமுக கூட பாஜக வந்ததுன்னு 2 பேரும் ஒரே கூட்டணி தான். ஆனா யார் கூட யார் வந்ததுன்றது மட்டும் ரெண்டுமே தவறு இல்லை. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது மத்திய அரசு
இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற அதில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எல்லோரும் இருக்கிறாங்க. பாரத அளவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறது. தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையின் கீழே தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் இருக்கிற அனைவரும் ஒன்றிணைந்து அவர்களுக்கு கீழே செயல்படுறோம். ரெண்டுமே முரண் கிடையாது. இல்ல முரண் கிடையாது. யாரு கூட அதை தான் சொல்லிட்டேன். பாரத அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக இணைந்திருக்கிறது. தமிழகத்தில் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இந்த தேர்தலை ஒன்றிணைந்து சந்திக்கிறோம். பொறுத்திருந்து எதிர்வரும் சூழல் குறித்து நம்ம பேசலாம் சார். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க.